சம்மர் சீசன்னால வரத ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஹீட் எக்ஸாஷன் தனி, ஹீட் ஸ்ட்ரோக் தனி. இப்போ ஹீட் எக்ஸாஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீவரிஷா ஒரு நபருக்கு இருக்கும்போது அந்த ஃபீவரோட சேர்ந்து ஒரு ரொம்ப எக்ஸாஸ்டட் ஒரு சோர்வு ரொம்ப இருக்கும். அதை வந்து ஹீட் எக்ஸாஷன். அடுத்த ஸ்டேஜ் இப்போ ஹீட் ஸ்ட்ரோக்னு பார்த்தீங்கன்னா ஹெவி ஹை ஃபீவர், வேர்த்தே ஊத்தாது, ஸ்வெட்டிங் மெக்கானிசம். இந்த நீங்க கேட்ட கேள்வி மாதிரி இந்த ஹீட்னால சம்மர்னால வர்ற ஃபீவர்ல பாத்தீங்கன்னா பிரெயின்ல இருக்கிற ஹைப்போதலாமஸ்ங்கிற ஒரு சென்டர்ல ஸ்வெட்டிங் மெக்கானிசமும் ஃபெயிலியர் ஆயிரும். அதே மாதிரி ஃபீவர் ஆட்டோமேட்டிக்கா பாடியில ஃபீவர் வந்துச்சுன்னா ஃபீவரை குறைக்கிறதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கும், அதையும் இந்த ஃபெயிலியர் ஆயிரும் ஹீட் ஸ்ட்ரோக்ல ஹை ஃபீவர் ஒரு ஸ்வெட்டிங்கே இல்லாம வந்துச்சுன்னா இமீடியட்டா நீங்க வந்து பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும். கேரியோ மெசேஜ் என்னன்னா, மஸ்ட் சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா 12 to 4 வெளியில போங்க. ரெண்டாவது ஹைட்ரேஷன் ஸ்டேட்டஸ், உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்க ரெகுலரா பார்க்குற மருத்துவருக்கு பார்க்குற மாதிரி நீங்க ஹைட்ரேஷன் ஸ்டேட்டஸ், நல்ல நீர் சத்துள்ள ஆகாரங்கள், ஜூஸ்கள், பழ வகைகள், இளநீ, மோர் நிறைய சாப்பிடணும். மூணாவது, ஒரு இந்த மாதிரி ஹீட் எக்ஸாஷனோ ஹீட் ஸ்ட்ரோக்கோ ஒரு எல்டர்லி பீப்புளுக்கோ, கோமாபிலிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கோ, மாற்று அறுவை சிகிச்சை பண்ணவங்களுக்கோ, எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்தவங்களுக்கோ வரலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நாலாவது ரொம்ப முக்கியமானது, எல்டர்லி பீப்புளுக்கு தான் நான் சொன்ன சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் வரணும்னு கிடையாது, யங்ஸ்டர்ஸ் கூட வரலாம். எந்த மாதிரி சூழ்நிலைனா அவங்க ஒர்க்கிங் அட்மாஸ்பியர்ல ஒரு ஹை டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல ஒர்க்கிங் அட்மாஸ்பியர்ல இருக்கிறாங்கன்னா அந்த சூழ்நிலையில நடுவில் பிரேக் எடுத்துக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான அட்வைஸ்.